வணக்கம். சில பேருக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும். இவங்க 2 பேருடைய திருத்தலங்களுக்கும் சென்று வந்த பலன் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத ஆசிரியர் சொல்லியிருக்கார். என்ன ஆசிரியர்? இப்போ நாம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் வரக்கூடிய இந்த பாடலை எழுதிய ஆசிரியர். அப்படி என்ன பாடல் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அபிராமி அந்தாதி பாடல். இந்த பாடலை அன்னையை குறித்து நாம பாடுறோம். அபிராமி அந்தாதியே அன்னையை குறித்த பாடல் தான். அப்படி இருக்கும் பொழுது இங்க எப்படி சிவன் வராரு, இங்க எப்படி பெருமாள் வராரு, இப்படி எழக்கூடிய பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் அலசி ஆராயலாம். எப்பவுமே எந்த வேலையை நம்ம துவங்கும் போதும் கணபதியை நினைச்சுதான் நம்ம துவங்குவோம். இப்படி இந்த பாடல் ஆசிரியரும் முதல்ல கணபதி காப்பு அப்படிங்கறது எழுதுறாரு. இந்த கணபதி காப்புலே சிவ வைணவ திருத்தலங்களை சென்று தரிசித்த பலன் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது என்ன வரி? தாரமர் கொன்றையும் சண்பகம் மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமை மைந்தனே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே, காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. இந்த பாடல்ல எங்க இப்ப நாம பேசினா இந்த பலன்கள்லாம் கிடைக்கும்னு ஆசிரியர் சொல்லியிருக்காரு. தில்லை ஊரத்தம் பாகத்து மைந்தனே, இந்த ஒரு வரியை மட்டும் நம்ம எடுத்து ஆராய்ந்து பார்க்கலாம். இதுக்கு என்னவெல்லாம் பொருள் நாம எடுக்க முடியும் அப்படின்றத சொல்லலாம். முதல்ல அந்த காலத்துல சைவரா இருந்தாலும் சரி, வைணவரா இருந்தாலும் சரி, இறைவன் இறைவியை பத்தி பாடல் எழுதுவதற்கு முன்னாடி திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி தில்லைய நினைப்பாங்களாம். ஏன் அப்படின்னா தில்லையில இருக்கக்கூடிய சிவன் இருக்காரு இல்லையா, இவரை நம்ம தரிசனம் செஞ்சா சிவத்தலங்கள் எல்லாவற்றையும் தரிசனம் செஞ்சதா அதற்குரிய பலன் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதே போல திருவரங்கத்துல பள்ளி கொண்ட பெருமாள் இருக்காரு, அவரை தரிசனம் பண்ணா வைணவ திருத்தலங்கள் எல்லாவற்றையும் தரிசித்த பலன் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இப்போ இங்க தில்லையில சிவன் இருக்காரு, இங்கேயே பள்ளி கொண்ட பெருமாள் திருவரங்கத்துல இருக்கக்கூடிய அந்த பள்ளி கொண்ட பெருமாளும் எழுந்தருளி இருக்காரு. அப்போ சிவனும் இருக்காரு, திருவரங்கத்துல இருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாளும் இருக்காரு தில்லையில. ஒரு சேர தில்லை அப்ப நம்ம நினைக்கும் பொழுது அந்த பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். திவ்ய தேசங்களாக இருந்தாலும் சரி, சைவத்தை சேர்ந்த திருத்தலங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சென்று தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இங்க ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். 2வதா ஏன் தில்லையை நினைச்சு இப்படி கணபதி காப்பு துவங்கி இருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். நடராஜர் ஸ்வரூபம், அவருடைய கைகள்ல டமருகம் பார்த்திருப்பீங்க. டமருகம் அப்படின்னா உடுக்க. இந்த உடுக்கையை அசைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒலி இருக்கு இல்லையா, இந்த ஒலிகளை மூல ஒலியாக கொண்டு பாணினி வடமொழிக்கு இலக்கணம் எழுதுறாரு, அகத்தியர் தமிழுக்கு இலக்கணம் எழுதுறாரு. அப்போ இந்த இலக்கணங்கள் உருவாக காரணமா இருந்த மூல ஒலி எழுப்பப்பட்ட இடம் தில்லை. இப்போ அபிராமி பட்டருக்கு வாங்க. ஒரு 100 கயிறுகளால கட்டப்பட்டு தொங்க விடப்பட்டிருக்காரு அபிராமி பட்டர். அடியில தீப்பிழம்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அன்னையினுடைய தரிசனம் கிடைக்கணும், அருள் கிடைக்கணும், 100 கயிறு இருக்கு. ஒவ்வொரு பாடலும் பாட ஒவ்வொரு கயிறா அறுக்கப்பட்டு வந்துட்டே இருக்கும். 100வது பாடல்லையும் அந்த அருள் கிடைக்கல அப்படின்னா அந்த கயிறையும் அறுத்த கீழே இருக்கக்கூடிய தீப்பிழம்புல எரிந்து சாம்பலாக வேண்டியதுதான். அப்படி ஒரு நிலையில 100 கயிறுகளால கட்டி தொங்க விடப்பட்டிருக்கார் அபிராமி பட்டர். அப்போ அவர் அன்னை அபிராமியை நினைச்சு பாடல் பாடுறாரு.
அப்ப பாடும் பொழுது முதல்ல கணபதிக்கு ஒரு காப்பு, அந்த காப்பு பாடலை பாடுறாரு. பாடும் பொழுது இப்படி 100 பாடல்களும் நாம பாடணும். பாடும் பொழுது நாம பாடக்கூடிய அந்த பாடல்ல இலக்கண பிழை எதுவுமே இல்லாம சரியா எல்லாம் பொருந்தி வரணும் அப்படின்றதுக்காக தில்லையில இருக்கக்கூடிய அந்த மூல ஒலி, இலக்கணம் எழுதுவதற்கான மூல ஒலி எழுந்த இடமான அந்த தில்லையை நினைத்து அவர் கணபதி காப்பு பாடியதாகவும் நாம எடுத்துக்கலாம். அபிராமி பட்டர் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடி ஸ்ரீமத் அப்பைய தீக்ஷதர் அப்படின்னு சொல்லி ஒரு சைவ பெரியவர் இருக்காரு. இவர் தில்லையில ஒரு வேள்வியை நடத்துறாரு. அந்த வேள்வி முடியக்கூடிய கடைசி நாள், அந்த நாள்ல புனித நீராடுவதற்காக போறார். அப்போ தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் வீர நரசிம்மன் இவரு அந்த தீக்ஷதருக்கு குடையை பிடிச்சுக்கிட்டே வந்தார். இது வரலாறு சொல்லுது. அப்படியே இப்போ நம்ம அபிராமி பட்டரை பார்க்கலாம். அபிராமி பட்டர் இறைவனுடைய அம்பியனுடைய சிந்தனையிலேயே இருந்து மூழ்கி இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அதே தஞ்சையை ஆளக்கூடிய சரபோஜி மன்னன் வராரு. இப்படி இருக்கக்கூடிய இந்த அபிராமி பட்டரை பார்த்து இவர் பித்தனோ, அதாவது பைத்தியமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவரை பார்த்து கேட்கிறாரு. அமாவாசையா பௌர்ணமியான்னு கேட்க போய் அன்னையினுடைய முழு நிலவு மாதிரி ஜொலிக்கக்கூடிய அந்த தரிசனத்தை, முக தரிசனத்தை கண்ட அபிராமி பட்டர் இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்றத சொல்லிட்டாரு. அதே தஞ்சை தான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வீர நரசிம்மன் அப்படின்றவரு இப்படி அன்னையினுடைய சேவையை தொடர்ந்து செய்யக்கூடிய அப்பைய தீட்சிதருக்கு குடைப்பிடித்து தன்னுடைய சேவையை அவருக்கு ஆற்றினார். அதே தஞ்சையில சரபோஜி மன்னன் அன்னையினுடைய தரிசனத்தை கண்டு மூழ்கி இருக்கக்கூடிய அபிராமி பட்டரை பித்தனோ அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டு அவரை கயிற்றுல தொங்க விட்டுருக்காரு. இது என்னன்னு சொல்றது? ஏன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அதே நாட்டுக்குள்ள வெவ்வேறு நிகழ்ச்சிகள், எப்படி வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஒருவேளை அபிராமி அந்தாதின்ற இவ்வளவு பெரிய ஒரு பாடலை ஏற்றுவதற்காக அன்னை நடத்திய ஒரு சிறு விளையாடலோ என்னமோ. நமக்கெல்லாம் இன்னைக்கு படிக்கிறதுக்கு அபிராமி அந்தாதி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த அந்தாதி பாடல்கள்ல தீர்வு இருக்கு. அந்த வடிவங்கள், எழுத்து வடிவங்கள் இருக்கு இல்லையா, அந்த வடிவங்கள்ல மந்திர ஒலி நம்ம பொருள் உணர்ந்து சொல்றோமோ உணராம சொல்றோமோ எப்படி சொன்னாலுமே அந்த ஒலின்றது நம்முடைய மனசுக்குள்ள நம்மை மீறி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பிரச்சனைகளுக்கான தீர்வுனே நமக்கு கொடுக்குது. இது மந்திர ஒலிகள் தான் இதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே. அபிராமி பட்டர் உயிர் போகக்கூடிய தருவாயில தீக்கு மேல கட்டி தொங்க விடப்பட்டிருக்காரு. அந்த நேரத்துல கூட இலக்கணத்துல நாம பாடக்கூடிய பாடல்ல இலக்கண பிழை இருக்கக்கூடாது அப்படின்னு தில்லையில இருக்கக்கூடிய பெருமானை நினைத்து அந்த இடத்துல பாடலை துவங்குறாரு. இவர் பாடிய இந்த கணபதி காப்பு நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய அம்மையப்பனை பத்தியே சொல்லியிருப்பாரு. கணபதி காப்புனா கணபதி பிரதானமா வச்சுதான் பாடுவாங்க. கொன்றை மாலையும், கொன்றை மாலை யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சண்பக மாலையும் லலிதா சகஸ்ர நாமத்துல சொல்லுவாங்க சாம்பேய குசும பிரியா. சண்பக மாலை அப்படின்றது அம்பிகைக்கு ரொம்ப பிடிக்கும். இது இரண்டையும் சூடிய இறைவன் அப்படின்னு சொல்றாரு. சிவனுக்கு கொன்றை மாலை பிடிக்குது, அம்பிகைக்கு சண்பக மாலை பிடிக்குது. இவை இரண்டும் ஒரு சேர இருக்கு அப்படின்னா அங்க நம்ம அர்த்தநாரீஸ்வர கோலமா இறைவனை நினைக்கணும். தோடுடைய செவியன் அப்படின்னாரு. தோடு யார் அணிவா? பெண் அணியக்கூடிய ஒரு காதில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம்.
அப்போ தோடு இருக்கு அப்படின்னா அந்த இடபாகத்துல அம்பிகை இருக்கிறா, அப்போ அர்த்தநாரீஸ்வர கோலம் அப்படின்றத நாம எடுத்துக்கிறோம். தேவாரத்துல இப்படிதான் துவங்குவார். அர்த்தநாரீஸ்வர கோலத்தை எண்ணிதான் அந்த பாடலை துவங்குவார். அதே மாதிரிதான் இங்க அபிராமி பட்டரும் கொன்றையும் தாரமர் சண்பக மாலையும் ஏத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமை மைந்தனே அப்படிங்கிறார். உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி என் சிந்தையுள்ளே. லலிதா சகஸ்ர நாமத்துல முதல்ல துவங்கும் போதே ஸ்ரீ மாதா அப்படின்னு துவங்குவாங்க. ஒரு குழந்தை 2 குழந்தை பெற்றாலே அந்த தாயை நம்ம போற்றி பரவணும். 7 உலகையும் ஈன்றவள் அன்னை, அகிலாண்ட கோடியையும் ஈன்றவள் அம்பிகை. அதனால தான் மாதா அப்படின்னு துவங்காம ஸ்ரீ மாதா அப்படின்னு துவங்குறாங்க. அதே மாதிரி தான் அதனால தான் அபிராமி பட்டரும் அன்னைய சீர் அபிராமி அப்படின்னு துவங்குறாரு. சீர் அபிராமி அந்தாதி என் சிந்தையுள்ளே இருந்து எந்த இலக்கண பிழையும் இல்லாம வரணும் அப்படின்னு சொல்லி யாருன்னு என்றாரு? காரமர் மேனி கணபதியே அப்படின்னு கணபதியை கேட்கிறார். காரமர் மேனி. பொதுவா விநாயகர் செக்க சிவந்த நிறமுடையவர். இவரை கரிய நிறமுடைய கணபதி அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல சோம கணபதியா அம்மையப்பனுடைய மடியில அமர்ந்திருக்காரு கணபதி. அன்னையினுடைய சியாமல ரூபம், சியாமல நிறம் அவர் மேல பட்டு கணபதியும் கரிய நிறமுடையவராக விளங்குறாரு. பொதுவா மேகம், கார் மேகம் எப்படி மழையை கொண்டு போகும் பொழுது தங்கு தடை இல்லாம எல்லாருக்கும் மழையை வாரி வழங்கும். நல்லவங்க, கெட்டவங்க, வேண்டியவங்க, வேண்டாதவங்க பார்க்காது, எல்லாருக்கும் மழையை வாரி வழங்கும். அது போல அபிராமி பட்டர் பாடக்கூடிய இந்த அந்தாதி பாடல்களும் தங்கு தடை இல்லாமல் இலக்கணத்தோடு அந்த கவிதை மழை பொழியணும் அப்படின்னு கணபதியை கேட்கிறார். நிற்க கட்டுரையே. கட்டுரைத்தல் அப்படின்றது ஏன் இந்த இடத்துல கட்டுரைத்தல் அப்படி கொடுத்திருக்காரு அப்படின்னா, நளவெண்பால இந்த கட்டுரைத்தல் அப்படின்ற வார்த்தை ஆடப்பட்டிருக்கு. நளனுடைய இந்த கதையை படிக்கக்கூடிய அனைவருக்கும் கலியாகிய நீ அணுகாமல் இருக்கணும் அப்படின்ற வரத்தை கொடுக்கணும் கலிகிட்ட கேட்க அவரும் இந்த வரத்தை கொடுக்கிறார். அப்ப பயன்படுத்தப்பட்ட சொல் தான் கட்டுரைத்து போனான் கலி அப்படிங்கிறது. அப்போ கட்டுரைத்தல் அப்படின்னா வரம் கொடுத்தல். அபிராமி பட்டர் தான் பாடக்கூடிய பாடல்ல எந்த பிழையும் இல்லாம இலக்கண நயத்தோடு இந்த பாடல்கள் எல்லாம் சரளமா வரணும் அப்படின்ற இந்த வரத்தை எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு காரமர் மேனி கணபதியை வணங்குவதாக, தில்லையில இருக்கக்கூடிய அந்த கற்பக விநாயகனை வணங்குவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த பாடலை துவங்கி இந்த உலக மக்கள் அனைவரும் நன்மை பயக்கக்கூடிய வகையில மந்திர ஒலிகளாக தன் உயிர் மாய்த்து கொள்ளப்படும், தன் உயிர் போகுமோ அப்படின்ற நிலையில இருந்தா கூட அவரு இந்த உலக மக்களின் நன்மைக்காக இந்த 101 அந்தாதி பாடல்களையும் பாடியிருக்கார். அப்பேற்பட்ட இந்த பாடலை நாம உணர்ந்து படிக்கணும். இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல இந்த அபிராமி அந்தாதி பாடல்கள்லாம் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பார்த்து அதற்குரிய பொருளை தெரிஞ்சுக்குவோம். படிக்கும் பொழுது என்ன பிரச்சனைக்கு நம்ம எது படிக்கலாம் அப்படின்றத அந்தந்த பாடல்கள்ல நம்ம தெளிவுபடுத்தி இனி பார்க்க போறோம். உலக மக்களின் நலனுக்காகவே அன்னை அபிராமி அருளிய இந்த அந்தாதி பாடல்கள் நமக்காக. இனி தொடர்ந்து வீடியோவை பார்ப்போமா? இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, உங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரணும். ஏன்னா
அபிராமி அந்தாதி பாடலை நம்ம படிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய வரிகள் ஒவ்வொன்றும் மந்திர வரிகளாக, மந்திர ஒலிகளாக இருந்து நமக்கு நம்முடைய மனதுக்குள்ளே நம்ம ஆட்கொண்டு நம்ம பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்குது அப்படின்ற விஷயம் முதல்ல புரிஞ்சாதான் நம்ம அந்த பாடல்களை படிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். அதனால கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.